பழனி மலை படிக்கட்டில் தலைகீழா படுத்திருந்த பெண்ணோட கதை தான் இது. அந்த காலத்தில் பழனி மலைக்கு இரவு டைமில் யாருமே போக மாட்டாங்க. 2 பக்தர்கள் போயிட்டு இருந்தாங்க. அந்த மலையேறி போகும்பொழுது அந்த இடத்துல ஒரு வினோதமான காட்சியை பார்க்குறாங்க. அவங்க அந்த இடத்துல என்ன பார்த்தாங்கன்னா, அந்த படிக்கட்டில் ஒரு பொண்ணு படுத்திருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பொண்ணு சாதாரண மேல தலைகீழா படுத்திருக்கா. படுத்திருந்த அந்த பொண்ணோட முடி எல்லாமே அங்கே கீழே அந்த படிக்கட்டில் பரவி இருக்கு. அவளோட கண்கள் ரொம்ப கோபமா பார்த்துருக்கு. அவளோட வாய் ரொம்ப அதிகமாக சிரிச்சிட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அப்படியே அசையாம அந்த படிக்கட்டில் படுத்திருந்திருக்கா. அந்த 2 பக்தர்களும் ரொம்ப பயந்து போய் நடுங்கி பக்கத்தில் போய், அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஏந்துறீங்க அப்படின்னு சொல்லி தண்ணியை தெளிச்சிருக்காங்க. அப்போ அந்த படுத்திருந்த பெண்ணோட உதடு மெதுவாக அசைய ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, என்னை தொடாதீங்க, தொட்டிங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க ரொம்ப பயந்து போய் 2 பேருமே ஓடிட்டாங்க. ஓடி போய் அங்கே இருக்கிற பூசாரி கூப்பிட்டுட்டு திரும்பவும் இந்த பொண்ணுக்கிட்ட வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணோட கழுத்து அப்படியே திரும்பி இருந்திருக்கு. ரொம்பவே ஷாக் ஆகி அந்த பூசாரி கையில் வச்சிருந்த தீர்த்தத்தை அந்த பொண்ணு மேலே தூவியிருக்காரு. அப்படி தோணுனே அந்த பொண்ணு பயங்கரமாக நடுங்க ஆரம்பிச்சிருக்கா. நடுங்க ஆரம்பிச்சு சட்டுன்னு எழுந்து உட்காந்து அந்த பொண்ணு ஒரு காற்று அடிச்ச உடனே மாயமாக மறைஞ்சிட்டா.